இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றாம் புல்லப் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து வெயிட்டட் புல்லப் ட்ரை பண்ணணும். அது எப்படின்னா, நீங்கள் உங்கள் பாடி வெயிட்லேருந்து 50% உள்ள வெயிட்டை நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ உங்கள் பாடி வெயிட் 50னா 25 கிலோ தூக்கணும். நீங்கள் ஒரு 5 கவுண்டாவது போடணும். அப்போ உங்களுக்கு அதில் ஸ்ட்ரென்த் கெயின் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரெசிஸ்டன்ட் பேண்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் பேண்ட் எடுத்துகிட்டு கையை வந்து எண்டில் பிடிச்சிக்கோங்க. எண்டில் பிடிச்சிட்டு இதை மாதிரி பிடிச்சிட்டு இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கெயின் ஆகும். இதை மாதிரி லெஃப்ட்டுக்கும் பண்ணணும், ரைட்டுக்கும் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரெசிஸ்டன்ட் பேண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு ஒரு இன்னொரு வழி சொல்லி உங்ககிட்ட நான் பண்ணி காட்டேன். ஒவ்வொரு விரலாக நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் இந்த நீக்கி பிடிச்சிட்டு இதை மாதிரி பண்ணணும். ஒவ்வொரு விரலாக விடணும். இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பவர் கெயின் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணின அப்புறம் நெகட்டிவாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நெகட்டிவ் ஒன்றாம் புல்லப்ஸ் நான் பண்ணி கட்டியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை மாதிரி 2 கீழே வச்சுட்டு மேலே போனோம். அதுக்கப்புறம் இதை மாதிரி ஸ்லோவாக இறங்கணும். அதுலேயே உங்களுக்கு பவர் கெயின் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதிகமாட்டு வெயிட்டட் புல்லப்ஸ் நீங்கள் பண்ணணும். அதிகமாக வெயிட்டட் புல்லப்ஸ் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் 50% வச்சு ட்ரெயின் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து இன்னொரு டெக்னிக் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ட் பேண்டு எதுவுமே இல்லைன்னா இதை மாதிரி ஒருத்தரை நீங்கள் பிடிச்சி விடணும். இங்கே வாங்க ப்ரோ, நான் ஒன்றாம் புல்லப் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு லைட்டாக அப்படி இது விடுங்க, டச் விடுங்க. இதை மாதிரி டச்சு கொடுத்தாலும் உங்களால் ஒன்றாம் புல்லப்பு சீக்கிரமாக உங்களால் பழக முடியும். இதை மாதிரி அடுத்த ஒரு டுட்டோரியல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.